ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 அக்டோபர் 2025. बाप दादा நமக்கு இன்னைக்கு அன்பா சொல்லி கொடுக்கறாரு. जैसे अपने स्थूल कार्य के प्रोग्राम को दिनचर्या प्रमाण सेट करते हो, ऐसे अपनी मनसा समर्थ स्थिति का प्रोग्राम सेट करो तो कभी अपसेट नहीं होंगे. பாபா சொல்றாரு, எப்படி நீங்கள் ஸ்தூல காரியங்களுக்கு, அதாவது ஒரு டெய்லி ரொட்டீன் போடுவீங்க இல்லையா, இன்னைக்கு நாம இந்த இடத்துக்கு போகணும், இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும், இன்னைக்கு பேங்க்குக்கு போகணும், இன்னைக்கு அவங்கள போய் பார்க்கணும், இன்னைக்கு இது அப்படி நீங்க பிளான் பண்றீங்க. அதே போல தன்னுடைய மனநிலை மனஸ்திதிக்காகவும் ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் மாஸ்டர் வல்லல்ல கூடிய ஸ்வமானத்தில் இருக்க போறேன், இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்க போறேன். இப்படி எப்படி சரீரத்துக்கு ஒரு வேலை வச்சுக்கிறீங்களோ அதே போல மனதிற்கும் ஒரு டைம் டேபிள், ஒரு ஷெட்யூல், ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அந்த மனம் ஆடாது அசையாது, அப்செட் ஆக மாட்டீங்க. जितना अपने मन को समर्थ संकल्पों में बिजी रखेंगे तो मन को अपसेट होने का समय ही नहीं मिलेगा. ஆக நீங்கள் எந்த அளவு தன்னுடைய மனதை சக்திசாலியான எண்ணங்களில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ, சக்தி நிறைந்த எண்ணங்களில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ, அப்பொழுது உங்களுடைய மனம் அப்செட் ஆகாது, மேலும் கீழும் ஆகாது, அதற்கான சமயம் கிடைக்காது. அதாவது அதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசை பிஸியாக வச்சுக்கிட்டீங்க. நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருப்போம். அப்போ எதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் இருங்களேன், நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அது என்னன்னு கேட்குறேன் சொல்லுவோம் இல்லையா. அப்போ நான் இதில் மூழ்கி இருக்கிறதுனால அதுக்கு நான் டைம் கொடுக்கல, அது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். ஒருவேளை நான் இங்கே ஃப்ரீயாக இருந்தேன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது போல் பாபா சொல்கிறாரு, நீங்கள் மனதை பிஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. மன் சதா செட் அர்த்தாத் ஏகாகிர है तो स्वतः अच्छे वाइब्रेशन फैलते हैं, सेवा होती है. மனம் சதா ஒருமுகப்பட்டு இருக்கிறது என்றால் தானாகவே நல்ல வைப்ரேஷன், நல்ல அதிர்வலைகள் பரவுகின்றது, அங்கு சேவை நடைபெறும். ஸோ பாபா ஈஸியாக சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மைண்டுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஷெட்யூல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தானாகவே உங்கள் மனம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்பொழுது சேவை மிகவும் நன்றாக நடக்கும். ஸோ நம்மளோட ஒரே வேலை என்னவா, சேவைக்காக பிளான் பண்ணுங்கள், நல்லது தான். அதுக்கு முன்னாடி எதுக்கு பிளான் பண்ணணுமா, நம்முடைய டெய்லி மனசாவுக்காக, மனதிற்காக ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கோங்க. மற்ற காரியங்களில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி, இன்றைய வேலையை நான் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம மைண்டுக்காக பாபாகிட்ட பேசிடணும். பாபா இன்றைக்கி நான் இந்த ஸ்திதியில் இருக்க போகிறேன், இல்லை குட்டி நோட்டில் எழுதிடணும், இன்றைக்கி நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு அது மீது கவனம் இருக்குது. அப்படியே அந்த நாளை என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பாபாவுக்கு சொல்லணும், நோட்டில் எழுதணும், இல்லை மனசுலையாவது ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ பாபாவும் என்ன பண்ணுவார், ஞாபகப்படுத்துவார். முழு நாளும் குஷியாக வெற்றி நிறைந்த நாளாக அமையும். நல்லது. ஓம் சாந்தி.